அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா, ஒரு நாள் உந்தையை கண்டேன் ஐயா. அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா, உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரில் அன்பேனையா. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரில் அன்பேனையா. ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ, ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை. அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே, அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. பூலோகத்தின் பொருளில் மகிமை அழியும் புள்ளின் பூவை போல, பூலோகத்தின் பொருளில் மகிமை அழியும் புல்லின் பூவை போல். பாடாதே ஐயா அன்பு பாடாதே ஐயா, பாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே. தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் நம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆவியானவரே, நீங்கள் பேசுங்கப்பா, அடியனை முற்றிலுமாக மறைத்து கொள்ளுங்க, நீங்கள் வெளிப்படுங்க, உங்களுடைய நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, ஏன் கலங்குகிறாய்? ஒய் ஆர் யூ ஒரீடு? அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம்
சங்கீதம் 43:5. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். Why my soul are you downcast? Why so disturbed within me? Put your hope in God, for I will yet praise him, my Savior and my God. பிரியமானவர்களே, அநேகருக்கு அநேக காரியங்களை குறித்து இன்றைக்கு கலக்கம். ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கலக்கம். என் பிள்ளைக்கு திருமணமாகுமோ ஆகாதோ என்று கலக்கம். என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ என்று கலக்கம். அநேகருக்கு தொழில் காரியங்களை குறித்து கலக்கம். தொழில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவது, ஸ்டார்ட் பண்ணால் ஒரு வேளை நஷ்டமாகி விடுமோ. அநேகருக்கு வேலையை குறித்து கலக்கம். இப்படி அநேகருக்கு அநேக காரியங்களிலே கலக்கம் இருக்கிறது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்கு கலக்கமில்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, தேவனை நோக்கி காத்திரு, காத்திரு கலக்கமில்லை. சங்கீதம் 43 அதைத்தான் சொல்கிறது. என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? என் தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிற நான் இன்னும் துதிப்பேன். வெயிட் ஃபார் தி லார்ட். தேவனை நோக்கி காத்திரு. ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு கலக்கம் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா எதற்கெல்லாமோ காத்திருக்கிறோம். ரேஷன் கடையில் போனால் சீனி பருப்பு வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம்னாலும் நம்ம காத்திருக்கிறோம். பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸுக்கு எவ்வளோ நேரம்னாலும் காத்திருக்கிறோம். ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்னாலும் நம்ம காத்திருக்கிறோம். ஆஸ்பத்திரியில் டாக்டர் பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம்னாலும் காத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எவ்வளோ நேரம் காத்திருக்கிறோம், எவ்வளோ நேரம் காத்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு கர்த்தரை, என் தேவனை நோக்கி காத்திரு, அவரை நோக்கி அவருடைய சமூகத்தில் உட்கார பழக வேண்டும். மேலான அவருடைய பாதம், அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நாம் காத்திருக்க நமக்கு பலன் வருகிறது. தேவனை நோக்கி காத்திரு, கலக்கம் இல்லை. புலம்பல் 3:24 முதல் 26 வசனம், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு காத்திருக்க நாம் பழக வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே, அவருடைய காத்திருப்பதுன்னா அவருடைய சமூகத்தில் ஜெபிப்பது, அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருப்பது. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அதைத்தான் சொல்கிறது. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். ஒரு கிராமத்திலே, ஒரு ஆலயத்திலே 5 மணி, காலை 5 மணி சர்வீஸ்க்கு அந்த கிராம மக்கள் எல்லாரும் வந்து விடுவார்களாம். அந்த கிராம மக்கள் எல்லாரும் அந்த ஆலயத்திற்கு வந்து விடுவார்களாம். அப்பொழுது இன்னொரு குருவானவர் அந்த குருவானிடம் கேட்டார், ஐயா, என்ன ரகசியம் உங்களுடைய ஆலயத்தில் இவ்வளவு கூட்டம் வருகிறது என்று சொன்ன பொழுது அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு நபர், அவர் விவசாயம் செய்கிறவர், அவர்கிட்ட அந்த ஒரு குருவானவர் கேட்டிருக்கிறார், ஐயா நீங்கள் ஆலயத்துக்கு வரலாமே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம்,
இல்லை ஆலயத்தில் குழாயில் பாட்டு செய்தியை நான் கேட்டுக்கிட்டே விவசாயம் செய்வேன் அப்படி சொல்லிட்டு விவசாயத்தை போயிட்டாரான். அங்கே போனால் பயிர்கள்லாம் பட்டு போய் அப்படியே சாய்ந்து கிடக்கிறது. இவருக்கு என்னதென்று புரியவில்லை. உடனே அந்த விவசாயி அந்த குருவானவர்கிட்ட வந்து, ஐயா பயிர்களெல்லாம் பட்டு போய் கிடக்கிறதுன்னு சொன்னோடனே, அப்படியா காலை 5 மணி ஆராதனைக்கு நீ ஆலயத்திற்கு வா, ஆண்டுடைய சமூகத்திலே காத்திரு என்று சொல்லி அவர் ஒரு செம்பை எடுத்து செம்பில் தண்ணீரை எடுத்து அதை ஜெபித்து, இதையெல்லாம் உன் பயிரில் தெளி, அப்பொழுது அந்த பயிர் எழும்பும் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்லி அனுப்பிவிட்டார், ஜெபித்து அனுப்பிவிட்டார். அந்த விவசாயி, ஐயா என்னுடைய பயிரெல்லாம் எழும்பிவிட்டால் நான் காலை ஆராதனைக்கு ஒழுங்காக 5 மணி சர்வீஸ் வந்து விடுவேன் என்று சொல்லி அவர் அந்த பயிரில் அந்த தண்ணீரை தெளித்த போது அந்த பயிரெல்லாம் எழும்பி விட்டது. எவ்வளோ ஆச்சரியம்! இதை கேட்ட அந்த ஊர் ஜனங்கள் எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்போ 5 மணி சர்வீஸுக்கு காலையில் கண்டிப்பாக நான் வருவேன்னு சொல்லி அந்த 5 மணி சர்வீஸுக்கு அவர் பொருத்தனையோடு நான் வருகிறேன்னு சொல்லி அந்த கிராம மக்களே வந்தாங்கள். அதுதான் அந்த ரகசியம் என்று சொல்லி சொன்ன அந்த குருவானவரிடம். பிரியமானவர்களே, தேவனை நோக்கி காத்திரு. ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு கலக்கம் இல்லை. ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு கலக்கம் இல்லை. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிற நிச்சயத்திருக்கிறேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பிரியமானவர்களே, ஆண்டவரை அறிய ஆண்டவரை அறிந்து கொள்ள, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அறிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையிலே கிருபைகள் பெருகும், நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் பெருகும், நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும், நம்முடைய தொழில் செழிக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆண்டவரை அறிஞ்சிருக்கீங்களா? பின்வாங்கி போவாதீங்க. கலப்பையில் கை வைத்து விட்டால் பின்னிட்டு பார்க்கிற எவனும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு தகுதியானவன் அல்ல. ஆண்டவரை அறியணும். ஆண்டவருடைய வேத வசனங்களை நன்றாக வாசிக்கணும், அதை மனனம் செய்யணும். ஆண்டவரை அறிய வேதத்திலே அங்கே சொல்லியிருக்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக நிச்சயித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, 3வதாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கலக்கம் இல்லை. ஆண்டவரை துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே கலக்கம் இல்லை. சங்கீதம் 43:5 அதைத்தான் சொல்கிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாயிருக்க இன்னும் துதிப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, யாருக்கு கலக்கம் இல்லை? ஆண்டவரை துதிக்கிறவர்களுக்கு கலக்கம் இல்லை. பிரியமானவர்களே, துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில கிருபைகள் பெருகுகிறது. ஆண்டவரை துதிக்க தாவீது சங்கீதம் 34:1 சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை துதிக்க ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க நமக்கு கிருபைகள் பெருகுகிறது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலை தேவனை துதித்தார்கள், கட்டுகள் அறுக்கப்பட்டது. ஆண்டவரை துதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாவை கர்த்தர் எதற்காக படைத்திருக்கிறார்? ஆண்டவரை துதிப்பதற்காக, ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்காக, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் இந்த நாவை ஏற்படுத்தி இருக்கிறார். பறவைகள் எல்லாம் ஆண்டவரை பாடி துதிக்கிறது. அவைகளுக்கெல்லாம் கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் எத்தனையோ காரியங்களை பேசுகிறோம், எத்தனையோ காரியங்களை பற்றி சொல்கிறோம். ஆனால் ஆண்டவரை பற்றி பேசணும், ஆண்டவரை பற்றி பாடணும், ஆண்டவரை பற்றி துதிக்கணும். அதை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். அடுத்தபடியாக நீதிமொழிகள் 18 அதிகாரம் 20 வசனம் சொல்கிறது, அவனவன் வாயின் பலனால்
அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். பிரியமானவர்களே, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். விசுவாசத்தை அறிக்கையிடு. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபி. நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையிலே கட்டுகள் அறுக்கப்படும். ஏனென்றால் நீதிமொழியில் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அதைத்தான் சொல்கிறது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி ஜபிக்கும்போது நீங்கள் சொல்லணும், எப்பேற்பட்ட சுகர்னாலும் ப்ரெஷர்னாலும் அது ஓடி போகும். இயேசுவின் நாமத்தால் இந்த சுகர் என்னை என் சரீரத்தில் இருப்பதற்கு இடமில்லை. இயேசுவின் நாமத்தில் இந்த சுகரை சபிக்கிறேன், வெளியே போ, என் சரீரத்தை விட்டு வெளியே போ, உனக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை உண்டு, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டு, இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டு. கர்த்தரை நாமத்தை சொல்லும்போது பிசாசு ஓடும். பாதாளத்தை வென்றது இயேசுவின் நாமம். சங்கீதம் 68:4 அதைத்தான் சொல்கிறது. தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்திரங்களில் ஏறுகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவராலே இன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கிழங்கும் மனுஷர்களுக்கு அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நாமத்தை சொல்லி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை சொல்லி இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இந்த வியாதி என்னுடைய சரீரத்தில் இருப்பதற்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால இந்த வியாதியை சபிக்கிறேன், சுகரை சபிக்கிறேன், ப்ரெஷரை சபிக்கிறேன், கொலஸ்ட்ராலை சபிக்கிறேன். இந்த வியாதி கேன்சர் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக, இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக என்று சொல்லும்போது, ஏனென்றால் கர்த்தரின் நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்கும்போது சங்கீதம் 148:13 சொல்கிறது, அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாம மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய நாம மாத்திரம் உயர்ந்தது. கர்த்தருடைய நாமம் மேன்மையுள்ளது. சங்கீதம் 8:1 வேதத்திலே பார்க்கிறோம், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்களுடைய பாவத்தை மன்னித்தவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது வியாதிகள் மறைகிறது. ஒன்றும் சேதப்படுத்துவது இல்லை. உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. பிரியமானவர்களே, வேதத்திலே கர்த்தரின் நாமம், கர்த்தர் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாம் துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற கஷ்டங்கள் மறைகிறது. ஏனென்றால் இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை உண்டு. கர்த்தருடைய நாமமே பெரியது. எரேமியா 10:6 கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது, உமது நாமமே வல்லமையில் பெரியது. சங்கீதம் 76:1 அதை தான் சொல்கிறது, இஸ்ரவேலிலே அவருடைய நாமம் பெரியது. கலக்கம், நம்முடைய வாழ்க்கையில் கலக்கம், நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கு கலக்கம் இல்லை? கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிக்கிறவர்களுக்கு கலக்கம் இல்லை. கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொள்ளும்போது கலக்கம் இல்லை. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அதைத்தான் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அதான் ஆண்டவரை துதிக்க கர்த்தருடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்கும் போது நம்முடைய கலக்கலங்கள்லாம் மறைகிறது. கர்த்தருடைய நாமத்தை யோவேல் 2:26 அதைத்தான் சொல்கிறது, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 24:8 அதைத்தான் சொல்கிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி
துதிக்க பழகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறுகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். சங்கீதம் 68:4 அதுதான் சொல்லு. தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும்போது கலக்கம் வராது. நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசுவின் நாமமே உயர்ந்தது. அழகான ஒரு பாடல். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், பாதாளத்தை ஜெயித்த இயேசுவின் நாமம் என்று அருமையான ஒரு பாடல். பாதாளத்தை ஜெயித்த இயேசுவின் நாமம், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும் இயேசுவின் நாமம். பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும்போது நமக்கு எதிராக இருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். பிசாசு நம்மை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. பிரியமானவர்களே, ஏன் கலங்குகிறாய்? ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை இன்னும் துதிப்பேன். யாருக்கு கலக்கமில்லை? தேவனை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு, ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு கலக்கம் இல்லை. ஆண்டவரை துதிக்கிறவர்களுக்கு, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கிறவர்களுக்கு கலக்கம் இல்லை. விசுவாசத்தை அறிக்கையிடு. அவனவன் வாயின் பலனால் விசுவாசத்தை அறிக்கையிட்டு, அதாவது ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அறிக்கையிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கலக்கமில்லை. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான தர்மையான வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நிறைவான பலன் உண்டாகட்டும். பலவீனங்கள் மறையட்டும். சோர்வுகள் மாறட்டும். கலக்கங்கள் மாறட்டும். கவலை கண்ணீரை துடைத்து போடும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிங்கள். நீங்கள் முடிந்தால் உங்களுடைய காணிக்கைகள் திரையில் தோன்ற நம்பருக்கு கூகுள் பே மூலமாக உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பலாம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் காட் ஸ்கேன் மினிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா என்னுடைய செய்தி பாடல்களை நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரியமானவர்களை மற்றவர்களை அறிமுகப்படுத்துங்கள். ஜெபியுங்கள். தாங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க
சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்றை செய்வார். பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்றை செய்வார். பயமில்லையே